இன்னைக்கு டே 43 12 ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒர்க்கு போயிட்டுருக்குது. ஆல்ரெடி ஒரு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஆர்டர் இந்த ஹோட்டலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டெலிவரிக்கு போயிட்டுருக்கேன். நேற்றுலாம் பேட்ச் ஆர்டர் மாதிரி ரெண்டாக போட்டு நிறையா கொடுத்துருந்தாங்க அது காலை டைமில். இன்றைக்கி என்னென்னா சிங்கிள் ஆர்டராகவே கொடுத்து கிட்டத்தட்ட மணி இப்போது 2:40 ஆகுது. 6 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். இந்த ஷிஃப்ட்டில் 12 to 4ங்கிறதுல கம்ப்ளீட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆர்டர் வர மாட்டேங்குது. இப்போ 8th ஆர்டருக்காக பண்ணிட்டுருக்கேன். ஓகே, பிக்கப் ரெடின்னுட்டு வந்திருக்குது. இந்த இடத்துக்கு வந்தோடனே தான் போய் பிக் பண்ணணும். இன்னொன்று, இந்த இண்டிகேட்டர் போட்டுட்டு மக்கள் எல்லாமே போகிறது நல்ல விஷயம்தான். அதுதான் வந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு இல்லை முன்னாடி வரவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வர பைக்கோ இல்லை காரோ வந்துட்டு எந்த சைடு போகிறாங்கன்னு தெரியப்படுத்துறதுக்கு அது நல்ல விஷயம். ஆனால் அதில் கொஞ்சம் சவுண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு போட்டுவிட்டு அப்படியே ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்க மாதிரியே இருக்குது. சரி, லெஃப்ட்டு தான் போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரைட்டில் ஏறணும்னா டக்குன்னு ரைட்டில் ஏறுறாங்க. அது ஜென்ஸு லேடிஸு அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பீப் சவுண்டு வந்துட்டு வைக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ தான் நமக்கு காதில் விடும். ஸோ இன்னும் இண்டிகேட்டர் போட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆஃப் பண்ணுவோம். இப்போது 7 o'clock ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் KFCயில் வந்துருக்குது. என்ன ரீசன் இப்போ வந்துட்டு இப்போ பப்ளிக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதை விட்டு வெளியில் வரணும். அதுக்காக அந்த காரணத்துக்காக தான் பப்ளிக்காக இருக்கிற பிளேஸ்லேயே நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஆர்டர் ஹோட்டலில் வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.